ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வேகன்சி வைப்ஸ். நீங்கள் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவங்களா, ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்க்காக வெயிட் பண்ணுறவங்களா, இல்லை உங்களுக்கு தமிழ் நல்லா பேச தெரியும், எழுத தெரியும், படிக்க தெரிஞ்சவங்களா நீங்கள்? உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஆமாம் கைஸ், நம்ம தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலேருந்து வெளியே வந்திருக்க டிரைவர் அண்ட் கண்டக்டர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் 10th ஸ்டாண்டர்டே எலிஜிபிள் தாங்க. அண்ட் தமிழ் படிக்க பேச எழுத தெரிஞ்சாலே போதும். அண்ட் பஸ் டிரைவிங் தெரிஞ்சிருந்து லைசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு பஸ் டிரைவருக்கான கண்டக்டர் அண்ட் டிரைவர் போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த ஜாப் அப்டேட் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த பஸ் அண்ட் கண்டக்டர் போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க விரும்புகிற போக்குவரத்து கழகத்தில் ஒரு மண்டலத்தை தேர்வு செய்து விண்ணப்பித்துக்கலான்னு போட்டிருக்காங்க. செகண்ட் தகுதி கொடுத்துருக்காங்க. அந்த தகுதியில் பார்த்திங்கன்னா வயசு வந்து இந்த டேட்டில் இந்த வயசு இருக்கணும்னு போட்டிருக்காங்க. அதாவது 1/7/2025 குறைஞ்சபட்சம் 24 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 55 வயது. இதில் கேட்டகிரி வைஸும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் பார்த்திங்கன்னா 40 வயது கொடுத்துருக்காங்க. அண்டு எஸ்சி, எஸ்டி, பிசிஎம், எம்பிசிக்கெலாம் பார்த்திங்கன்னா 45 வயதும், எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்திங்கன்னா 50லேருந்தும், அதில் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசிக்கு பார்த்திங்கன்னா 55 வயது கொடுத்துருக்காங்க. இந்த கண்டக்டர் அண்ட் டிரைவர் போஸ்டிங்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இல்லை அதற்கு இணையானதுன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இல்லை அதுக்கு மேலேயும் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா தமிழில் எழுத படிக்க பேச தெரியணும்னு போட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எல்லாருக்கும் எழுத படிக்க தெரியும். ஸோ நீங்களும் இதுக்கு மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த டிரைவர் அண்ட் கண்டக்டர் போஸ்டிங் பார்த்திங்கன்னா கல்வி தகுதி மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப தகுதியும் கேட்டிருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் இருக்கணும், குறைந்தபட்சம் 18 மாத எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதில் நடத்துனர் உரிமம் வாங்கியிருக்கணும். எந்த டேட்டுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா 1/1/2025 வாங்கியிருக்கணும். சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைந்தபட்சம் 24 வயது மற்றும் செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமை இருக்கணும்னு போட்டிருக்காங்க. இந்த டிரைவர் அண்ட் கண்டக்டர் போஸ்டிங்கு உடல் தகுதியாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து 160 சென்டிமீட்டர் உயரமும் 50 கிலோ எடையும் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. கண் பார்வை தெளிவாக இருக்கணும், குருட்டாக இருக்கக்கூடாது, எந்தவித உடல் குறைபாடும் இருக்கக்கூடாது, நன்கு காது கேட்க வேணும்னு போட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண விண்ணப்ப கட்டணமாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 1180, எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 590 செலுத்தி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த டிரைவர் அண்ட் கண்டக்டர் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு மூலிமா, அதாவது ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் ஞாபகமாக எழுதி வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு மட்டும்தான் நீங்கள் ஆல் டிக்கெட்டில் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. இந்த தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா வினாத்தாள் தமிழில் மட்டும்தான் இருக்குன்னு போட்டிருக்காங்க. 100 மதிப்பெண்ணுக்கு இந்த தேர்வு இருக்கும். அதில் 50 மதிப்பெண் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு பொது தமிழ் தான். அப்புறம் 50 மார்க் பார்த்திங்கன்னா பொது அறிவும் இருக்கும். இந்த எக்ஸாமில் பாஸ் ஆனால் மட்டும்தான் நேர்காணல், அதாவது டைரக்ட் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாமை வந்து நல்லா படித்து எழுதுங்க. இந்த தமிழக அரசோட டிரைவர் அண்ட் கண்டக்டர் போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3274 வேக்கன்சி இருக்குங்க. இதில் மண்டல வாரியாக டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் பார்த்திங்கன்னா 364 வேக்கன்சி இருக்குது. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சென்னையில் பார்த்திங்கன்னா 318 வேக்கன்சி இருக்குது. விழுப்புரத்தில் 322 வேக்கன்சியும், கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா 756 வேக்கன்சியும், 4வது சேலத்தில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 486 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கோவையில் பார்த்திங்கன்னா 344 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. மதுரையில் 322 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா 362, மொத்தமாக 3274 வேக்கன்சி இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிவிடுங்க. தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்க இந்த டிரைவர் அண்ட் கண்டக்டர் போஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா www.arasubus.in.tn.gov.in வெப்சைட்குள்ளே போய்ட்டு தாங்க அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட் நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸாக வந்து போயிட்டுருக்கோம். அந்த லேட்டஸ்ட் நியூஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் போய்ட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்கன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிரைவர் அண்ட் கண்டக்டர் போஸ்டிங் பார்த்திங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காப்பி பார்த்திங்கன்னா
5 கேபிலேருந்து 50 கேபியும், சிக்னேச்சர் காப்பி பார்த்தீங்கன்னா 5 கேபிலேருந்து 20 கேபி கேட்டிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் 2 பேருக்குமே டிரைவர் அண்ட் கண்டக்டருக்கு டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அட்ரஸ் ப்ரூஃபு இது எல்லாமே பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். காய்ஸ், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலேருந்து வெளியே வந்திருக்க டிரைவர் அண்ட் கண்டக்டர் போஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணுறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட சேனல் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.